உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மழையாவேன் ஓ உன் அன்பில் கண்ணீர் துளியாவேன் உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும் உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே? ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே. பிரியா, வருத்தப்படாத பிரியா, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், வருத்தப்படாத. சிவா சார், நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன், என்னை கைவிட்ட மாட்டீங்களே. பிரியா, இந்த ஜென்மத்துல மனைவினா நீ மட்டும்தான் பிரியா. கூடிய சீக்கிரமே நானும் நீனும் புருஷன் பொண்டாட்டி பிரியா, கவலைப்படாம இரு. அடியே சின்ன பொண்ணு, இந்த கோயிலையே தேடி வந்தாச்சு, இந்த பிரியா எங்க விட்டாங்க தெரியலையே. அக்கா இங்கிட்டு தாக்கா இருப்பா. எங்க கண்ணுக்கு எட்டுற தூர வரைக்கும் ஆளையே காணா. அங்க உட்கார்ந்து இருக்கிறது பெரிய பெரிய மாதிரில இருக்கு. அவ பக்கத்துல பெரிய விரும்புற பையன் மாதிரில இருக்கான். ஐயோ ஏ ராணியக்கா, வாக்கா வாக்கா, அந்த சைடு போய் பாப்போம். அந்த சைடுலாம் இன்னும் பாக்கல, வாக்கா. சும்மா இருட்டி, அங்கிட்ட இருந்துதானே பாத்துக்கிட்டு வரோம். பெரிய அங்க இல்லட்டி, இந்த சைடு பாப்போம். ஓச்சா பிரியா, இன்னைக்கு நீ காலி, உன்னை யாராலும் இன்னைக்கு காப்பாத்த முடியாது. கும்பிட்டு நேரம் ஆயி போச்சு, இன்னும் வீட்டுக்கு வர நினைப்பு இல்லாம எங்க போய் உட்கார்ந்திருக்காளோ. ஐயோ ஐயோ, ராணியக்கா பாத்துருச்சே பாத்துருச்சே பாத்துருச்சே, இனிமே இதை அடக்க முடியாதே. அடியே பிரியா, என்ன ராணியக்கா, என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டே இருக்க? அட கடவுளே, வசந்தி அங்க பாரு, ராணி தங்கச்சியே. ஐயோ திருட்டு சிரிக்கி, கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க எவனோடயோ உட்கார்ந்துகிட்டு சாஞ்சுகிட்டு கிடக்கா. இம்புட்டு கூப்பிட்டு என்னன்னு கூட கேட்காம என்னமா மயங்கி கிடக்கா. அடியே பிரியா. அக்கா 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 தாண்டி, அக்கா தான் எடுவட்ட சிரிக்கி உன்னையே. ராணியக்கா ராணியக்கா, கொஞ்சம் பொறுமையா இருக்கா, பொறுமையா இரு. எப்படி நீ பொறுமையா இருக்க சொல்ற? எப்படி நீ பொறுமையா இருக்க சொல்ற? ஐயோ கடவுளே கடவுளே, என் மான மரியாதை எல்லாம் போச்சேடி போச்சேடி. ராணி தங்கச்சி இப்படி பண்ணுவானா நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த கோயில் முழுக்க இவளை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்களா? ராணி எம்புட்டு நல்ல புள்ள. அட கடவுளே அட கடவுளே, இந்த பிரியாட்ட படிச்சு சொல்லத்தானே செஞ்சேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, ராணியை கட்ட சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லத்தையும் செஞ்சேன். அவசரப்பட்டுட்டாளே பிரியா பிரியா. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, இந்த ஊருக்குள்ள நான் எப்படி தலை காட்டுவேன் தலை காட்டுவேன். இப்படி பண்ணி தொலைச்சு விட்டாளே, பண்ணி தொலைச்சு விட்டாளே. ராணியோட தங்கச்சி நல்ல பிள்ளையால இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி வந்து எவனோடு வந்து உட்கார்ந்து கிடக்கு. அக்கா அக்கா அக்கா, ஆய மூடிடி. அக்காவாது சொக்காவாது. தம்பி, நீங்க நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு தானே உங்களை வீட்டுக்குள்ள விட்டேன். ஆனா நீங்க இப்படி பண்ணலாமா தம்பி? நான் உங்களை கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்ததே, என் வீட்டுக்குள்ள விட்டு சோறாக்கி போட்டு டீ போட்டு கொடுத்து என் தம்பி மாதிரி பாசமா பார்த்துக்கிட்டேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல தம்பி, கனவுல கூட எதிர்பார்க்கல. அக்கா அது வந்து அது ஐயோ, இந்த டோப்பா மண்டை வேற நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கே. வெந்த புட்டுல வேலை பாய்ச்சுற மாதிரி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கு. அடியே அடியே திருட்டு சிறுக்கி, நீ வேற பையல விரும்புறதான்னு சொல்லிக்கிட்டு கிடந்த. என்னடி விஷயம்? அக்கா அது வந்து அது நான் ஆரம்பத்துல இருந்து இவங்கள தான் விரும்புறேன். என்னங்கடி இது புது கதையாக இருக்கு? அடியே அடியே, அப்பனா பணக்கார வீட்ல இருந்து சத்தம் போட்டுட்டு போனாரு, அவங்க மைனாடி
வந்து ஆமாக்கா. கடவுளே கடவுளே, நான் தான் ஒரு இழுச்ச வச்சிருக்கியா இருந்திருக்கேன். எனக்கு ஒரு கூறி அளவு ஒண்ணும் தெரியல. ஆனா எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. கடவுளே, நான் ஒரு ஏமாந்த சிறுக்கி. அக்கா அழுகாதீங்கக்கா, அழுகாதீங்க. அடச்சி நிறுத்து. நல்லவன் வேஷம் போட்டு என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டீல. என் கையாலேயே சோத்தை வாங்கி தின்னுபிட்டு எனக்கே எப்படி துரோகம் பண்ண தெரிஞ்சிச்சு உனக்கு? எப்படி துரோகம் பண்ண தெரிஞ்சிச்சு? அடச்சி, நான் இந்த மாதிரி புள்ளிகள் எல்லாம் எங்கேயும் பார்க்கலக்கா. கூட பிறந்த அக்காவையே என்னமா ஏமாத்திருக்கா. எல்லாத்துக்கும் உன் தங்கச்சி பிரியா தாண்டி காரணம். அவ வரச்சலாம இந்த பையன் எப்படி உன் வீட்டுக்கு வருவான்? எல்லாம் பிளானடி பிளானு. சரோஜாக்கா சும்மா இருங்கக்கா. ராணி அக்காவே சரியான கோபத்துல இருக்கு. நீங்க என்னமோ தூண்டி தூண்டி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. செத்த வாயை மூடிக்கிட்டு இருங்க. என்னடி வளர்ந்த மாடே, என்ன அப்ப பிரியாவும் இந்த பையனும் விரும்புறது உங்களுக்கு தெரியுமா? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையே, உனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே எல்லாரும் கமுக்கமா இருக்கீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. சரோஜாக்கா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எப்படி தெரியும் இவ விரும்புற பையன் வந்தானே? ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. பாவ ராணி அக்காவே வருத்தத்துல இருக்கு. ஏத்தி ஏத்தி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. திருத்து வசந்தி, அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்ன? இந்த பையன் உங்க சொந்தக்கார பையன் தானே சொன்னேன். ஆனா இது உங்க சொந்தக்கார பயலா? சொல்லு வசந்தி, சொந்தக்கார பயலா? என்னது சொந்தக்கார பயலா? இந்த பையன் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. இவன் எப்படி எங்களுக்கு சொந்தக்கார பயலா இருக்க முடியும்? அப்ப நீ தான் சேர்ந்து என்னை ஏமாத்தி இருக்க. சின்ன பொண்ணு, உனக்கு இந்த விஷயம் தெரியும்ல? அக்கா அது அப்ப எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் தான் கேன மாதிரி இருந்திருக்கேன். எனக்கு சுத்தி உள்ளவங்க எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. நான் தான் இழுச்ச வச்சிருக்க மாதிரி இருந்திருக்கேன். அக்கா இப்படி எல்லாம் பேசாதக்கா. அடச்சி நிறுத்துடி. பிரியா விரும்புற பையன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ராணிட்ட போய் இந்த மாதிரின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு எல்லாரும் கமுக்கமா இருந்திருக்கீங்க. எனக்கு என்னன்னு இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கானு. சரியான ஆளத்தான் இருக்கா இந்த ராணியோட தங்கச்சியா. ஊருக்கே தெரிஞ்சு இப்ப 4 பேர் கைகூட்டி சிரிக்கிற லெவலுக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுருக்கா. மானம் மரியாதை எல்லாம் போயிருச்சு. இனிமே இந்த ஊருக்குள்ள நான் எப்படி தலை கட்ட போறேன்னு தெரியலையே. எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா என்னை கொலை பண்ணி போட்டுருவாரே. கடவுளே கடவுளே. ஏமா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ராணி உன்னை தங்கச்சி மாதிரியா வளர்த்தா? பெத்த மக மாதிரின்னு பாத்துக்கிட்டா. அவளுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? நான் தானே பைத்தியக்கார சிரிக்கியா இருந்திருக்கேன். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. அக்கா அது அடியே நீ பேசாதடி திருட்டு சிரிக்கி. ஏய் ராணி அக்கா, எடுவட்ட சிரிக்கி. நானும் போனா போகுதுன்னு நானும் செல்லம் கொடுத்து வளர்த்தா ஏன் தலையிலேயே முளை வரைக்கலான்னு பாக்குறியா? உன்னை இனிமே இந்த ஊர்ல விட்டு வைக்க கூடாதுடி. விட்டு வைக்க கூடாது. அப்படித்தான் ராணி, அப்படித்தான். இதே சாத்த முன்னாடியே சாத்தி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? ஏன் இப்படி அடிக்கிறீங்க? இங்க பாருப்பா, என் தங்கச்சியை நான் அடிப்பேன் கொல்லுவேன். எனக்கு உரிமை இருக்கு. அதை கேட்க நீ யாருப்பா? வாடி வீட்டுக்கு. இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். சிவா சார், இங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க? வாடி. பிரியா பிரியா. காதல் 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 இனித்திடும் நரகமா? காதல் 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 வலித்திடும் சொர்க்கமா? கண்களில் பொங்கும் நீரில் காட்சிகள் மறந்து போகும். காதலின் மடியில் தானே இறுதியா இதயம் தூங்கும். பூவை கட்டி முல்லை விற்றாய் காதலே. தெய்வம் கருணை கொண்டால் வெல்லும் காதலே. காதல் 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 இனித்திடும் நரகமா? காதல் 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 வளர்த்திடும் சொர்க்கமா? பிரியா பிரியா பிரியா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம்.
ஆனா நம்ம வீட்டுகள்ல நம்ம சேரக்கூடாதுன்னு அவங்க ஒரு முடிவு கட்டி இருக்காங்க. யாரு என்ன முடிவு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிருவேன் பிரியா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிருவேன். உன்னை நான் கைவிட மாட்டேன் பிரியா. பிரியா பிரியா. உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்குடி. அப்பாவி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்னமா ஏமாத்துற? சரியான நடிப்புக்காரிடி நீ, நடிப்புக்காரி. அக்கா ஒண்ணும் படிக்காதவ, பட்டி காட்டு சிரிக்கி, அவளை எப்படியாவது ஏமாத்திட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது ஒரு காலம் நடக்காதுடி, நடக்கவே நடக்காது. அக்கா நான் கனவுல கூட அப்படி நினைக்கவே இல்லக்கா. எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ்வளவு நாளுக்கு நாங்க பொறுத்து இருந்தோம்க்கா. பொறுத்து இருந்தீங்க, சம்மதம் தெரிவிக்காதனால இப்ப ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு கோயிலுக்கு போயிட்டீங்களா? அக்கா சிவா சாரோட அப்பா புடிவாதமா இருக்காங்க அக்கா. எங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கவே விட மாட்டாங்க போல இருக்கு. சிவா சாருக்கு பெரிய இலக்கா 10 பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம்க்கா. அதான் அதனால திருட்டுத்தனமா போய் கல்யாணம் பண்ண போயிருக்கீங்க, அப்படித்தானே? அக்கா அப்படிலாம் இல்லக்கா, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அடச்சி நிறுத்திடி. இன்னமும் என்னை பார்த்தா கேன கிறுக்கி மாதிரியா இருக்கு? கோயிலுக்கு வந்த அம்பிட்டு வேறு மூஞ்சி சுழிச்சுதானே வெளியில போனாங்க. நல்ல குடும்பத்து பிள்ளைங்க யாராவது போய் இப்படி உட்காந்து பேச கண்டாமா? என் மான மரியாதை கெடுக்கிறதுக்கே நீ வந்திருக்கடி, கெடுக்கிறதுக்கே வந்திருக்க. பாரட்டி பிரியா, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. அந்த பையன் பெரிய இடத்து பையட்டி, நம்மளுக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது. நீ தான் அந்த பையனை வீட்டுக்கு வர வச்சிருக்கியா? சரியான திமிரு பிடிச்சவளா தான் இருக்க. பாக்க அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை கட்டிக்கிட்டு இருந்திருக்க. அக்கா நான் அவங்கள வீட்டுக்குலாம் கூப்பிடலக்கா, நீ நடக்க கூட்டிட்டு வந்த. ஆமா, எவனோ ஒரு பைக்குக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான், நடக்க முடியாம இருந்துச்சு, அதை கூட்டிட்டு வந்தேன். அதுவே இப்ப நடிப்போ என்னன்னு தெரியலையே. உன்னை பாக்குறதுக்காக பிளான் போட்டு கூட வந்திருக்கலாம். அக்கா இப்படி எல்லாம் பேசாதக்கா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா, உனக்கு இருக்குபடி இருக்கு. இந்த விஷயம் உன் மாமாவுக்கு என் மாமியாருக்கும் தெரிஞ்ச ஆட்டமா ஆடிடுவாள. இந்த கிளட்டி சிரிக்கல சும்மாவே கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா. இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டே வராது. உன்னை கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு வந்தா தான் நான் நிம்மதியா இங்க இருக்க முடியும். புருஷன், என் பிள்ளைங்க, என் மாமியாரு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நான் இருப்பேனா? அதை விட்டுவிட்டு உன்னையே கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேனா? அடியே நாளைக்கே கிளம்புடி, நாளைக்கே கிளம்பு. அம்மா வீட்டுல போய் உன்னை விட்டுட்டு வரேன். அக்கா அக்கா அடியே அழுது அழுதுதானே என்னை ஏமாத்தி வச்சிருக்க. இன்னமும் அழுது என்னை ஏமாத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? நடக்காதுடி, நடக்காது. அக்கா சிவா சாரோட அப்பா தான் கொஞ்சம் கௌரவம் பிடிச்சவங்க அக்கா. ஆனா சிவா சார் ரொம்ப நல்லவங்க அக்கா. தயவு செய்து சிவா சாருக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். நீங்க மட்டும் சிவா சாருக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம வேற ஏதாச்சும் ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிருவேன். உயிரோடவே இருக்க மாட்டேன், உயிரோடவே இருக்க மாட்டேன், உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன இவ இப்படி எல்லாம் பேசுறா? நம்மள பயமுடுத்தி பாக்குறாளோ? இந்த காலத்து பிள்ளைகளை நம்ம ஓவராவும் அடக்க முடியாது. விட்டு பிடிப்போம். என் தங்கச்சி பிரியா இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல. சின்ன வயசுலயே எங்க அப்பா எங்களெல்லாம் விட்டு போயிட்டாங்க. நான் தான் என் பெத்த மக மாதிரி என் தங்கச்சியை பாராட்டி சீராட்டி வளர்த்தேன். ஆனா அவ வாயில இருந்தே நான் செத்து போயிருவேன் சொல்லிட்டாளே. மனசு வலிக்குது எனக்கு, மனசு வலிக்குது. எங்க அப்பா நல்ல சொத்து பத்து நல்ல நகை நட்டுலாம் சேர்த்து வச்சிருந்தா என் தங்கச்சிய தங்கம்னு பார்த்து கல்யாணம் முடிச்சாவ ஆசைப்பட்ட பையனுக்கே முடிச்சு வச்சிருப்பேன். ஆனா நாம அதை பிச்சைக்கார சிறுகிகளா இருக்கமே, பச்சைக்கார சிறுகிகளா இருக்கமே. ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் முடிக்கிறதுக்கு அண்ணன் தம்பின்னு யாரும் இல்ல கொடுத்து உதவுறதுக்கு. அப்பாவும் நம்மளுக்கு சொத்து பத்து ஒண்ணும் சேர்த்து வைக்காம ஒரு வாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. அம்மா ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு ஏதோ விவசாயம் பண்ணிக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டு உன்னையும் நல்லா படிக்க வச்சுக்கிட்டு அது குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கு. நான் புருஷன்ட்ட ஏதாச்சும் காசு பணம் உதவி பண்ணுங்கன்னு கேட்க முடியுமா என்னால? ஏதாச்சும் கேட்டா என் மாமியார் கிளறி ஆடிக்கிட்டு வந்துருவா. என்னதான் பண்றது? கடவுள் எனக்கு
குழம்புல கொதிக்குது. உனக்கு 10 மீன் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா, சாப்பிடு. அம்மான்னா அம்மா தான், எனக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு தருவாங்க. அம்மா நீங்க 2 மீன் சாப்பிடுங்கம்மா. இருக்கட்டும் மக்கா, நான் தினமும் மீனும் கறி முட்டையும் தான் தின்னுக்கிட்டு இருக்கேன். நீ சாப்பிடு மக்கா, மீனா நெறிஞ்சு போய் இருக்க. அம்மா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு செஞ்சு செஞ்சு தார. ஆனா என் மாமியார் வீட்டுல எனக்கு பிடிச்சத நானே செய்யணும். அடடடக்கா திமிரு பிடிச்சவ. என் மகள சந்தோஷமாவே இருக்க விட மாட்டாளே. என் மக்கா ராதிகா உன் புருஷன் போன் பண்ணுனாங்களா? ஆமாம்மா போன் பண்ணுனாங்க. ஏன் ராதிகா வீட்டை விட்டு போயிட்டேன்னு என்னைய சத்தம் போட்டாங்கம்மா. ஆமா அக்கறையாத்தையும் விசாரிச்சிருக்காங்க. ஆத்தா கறி திட்டப்ப வாயை முடிக்கிட்டு இருந்தவங்க தானே உன் புருஷன். விடுமா, அந்த மனுஷன் எனக்குன்னு பேசுவாரா இல்ல அவங்க அம்மாக்குன்னு பேசுவாரா? ஆனா என் மேல அவருக்கு ரொம்ப பாசமா. என் பிறந்த நாளுக்காக பட்டு சேலையும் நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதான் அந்த கிழடிக்கு பிடிக்காம என்னை கிழிச்சு வெளியில துரத்தி விட்டுருச்சு. இதுக்கு தான் ராதிகா சொல்றேன், தனி கொடுக்குற மனத்தை உனக்கு நிம்மதி, சிறகடிச்சு பறக்கலாம். உன்னை யாரும் எவரும் கேள்வி கேட்க முடியாதுமா. அம்மா சொன்னா கேளு. உங்க அம்மா அந்த மனுஷன்ட்ட நானும் தனி கொடுத்தலாம் போகலாம் தான் சொல்றேன். பாப்போம் பாப்போம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. சரி மக்கா, கண்டதை நினைச்சுக்கிட்டு மனசை பாத்திக்கிட்டு இருக்காத. நீ நல்லா சாப்பிட்டுட்டு உடம்ப ரொம்ப வச்சுக்கமா, சாப்பிடு. சரிம்மா. அம்மா நான் வந்ததுல இருந்து அண்ணி வீட்லயே காணா. எங்கம்மா? அவங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கும் போயிருக்காங்களா? ஆமா, அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அறுத்து தள்ளிக்கிட்டே வந்துருவாங்க. போடி இவளே, உனக்கு உன் மாமியார் சரியில்லை, எனக்கு என் மருமக சரியில்லை, என்னத்த சொல்ல. எடுவட்ட சிரிக்கி காலையிலேயே எங்கேயோ வெளியில போனா, இன்னும் வீடு வந்து சேரல. புருஷன் 8 மணிக்கு தானே நைட்டுக்கு வருவாரு, 7 மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வருவா. எங்க வீட்டுல இருந்தா வேலை பார்க்க சொல்றேன்னு இப்படியே ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரியிறா. எங்க அடக்க முடியுது? அம்மா நீ சரியில்லம்மா, சரியே இல்ல. அண்ணி வந்த புதுசுல எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போவாங்களா? ஆனா இப்ப பாரு, அவுத்து விட்ட மாடு மாதிரி வெளியிலேயே தான் திரியிறாங்க. ஆமாட்டி, அது என்னமோ உண்மைதான். இங்க பாரு, மார்க்கெட்டுக்கு போய் மீன் நறுக்கி குழம்பு வச்சு பொரிச்சும் செஞ்சுட்டு இன்னும் ஆளாக்கானா பாரு. நீ சாப்பிடு மக்கா. என்ன ருசி என்ன ருசி. தேங்காய் எண்ணெயில பொரிச்ச மீன் சூப்பரா இருக்கு. அம்மா பொரிச்ச மீன் அம்புட்டு ருசியா இருக்குமா. எப்படிமா உங்க கையால இப்படிலாம் சமைக்கிற? சூப்பரா இருக்குமா. அப்படியே மக்கா, சாப்பிடு சாப்பிடு. நாளைக்கு வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்து உனக்கு பிடிச்ச வஞ்சர மீன் புட்டு வஞ்சர மீன் வறுவலும் வச்சு தரேம்மா. நல்லா சாப்பிடு. அம்மா வஞ்சர மீன்லாம் இப்ப கிடைக்காதுமா. ஏன் மக்கா கிடைக்காதுன்னு சொல்ற? கருப்பாயிட்டே பத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். என் மகளுக்கு பிடிச்ச வஞ்சர மீன் வந்தா வாங்கி வை, எம்பிட்டு காசா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஓ அப்படியாம்மா, சரிம்மா. என்னதான் சாம்பார் அவியல் பொரியல் கிழங்குன்னு சாப்பிட்டாலும் இந்த மீன் சாப்பிடுற மாதிரி வருமா? அது எப்படிமா? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கோம். ஒரு மீன் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்குமா. அப்பாரு இருக்கிறப்பெல்லாம் கடலுக்கு போனா அப்படி அள்ளிக்கிட்டு வருவாரு. நம்மளுக்கு போகவே மிச்சம் விப்போம். ஆமாம்மா, எனக்கு ஞாபகம் இருக்குமா. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கட்டப்பையா மீன் நண்டு இறாலு கனவா அப்படின்னு அள்ளிக்கிட்டு வருவாங்க. நீ செஞ்சு செஞ்சு போட்டுக்கிட்டே இருப்ப. நான்லாம் நல்லா தின்னுட்டு கொழு கொழுன்னு இருந்தேன்லம்மா. ஆனா அப்பா இல்லாதது இப்பதான் வருத்தமா இருக்கு. ஆமா மக்கா, உங்க அப்பாரு இருந்திருந்தா இன்னும் நம்ம நல்லா இருந்திருப்போம். அவசரப்பட்டு போயிட்டாரு, என்னத்த சொல்ல. அப்படியே பச்சை பச்சைன்னு மீனை பிடிச்சிட்டு வருவாரு. அதை அப்பயே கட் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டா அமிர்த மாதிரி இருக்கும். சோறு உள்ளக்க போய்கிட்டே தான் இருக்கும். இப்பெல்லாம் எங்க அந்த மாதிரி மீன்லாம் கிடைக்குது? ஐஸ்ல வச்சு 5-6 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கே கிடைக்குது. ஆமாம்மா, நீ சொல்றது உண்மைதான். இப்ப சாப்பிடுற மீன்லாம் நல்லாவே இல்லம்மா. அம்மா அண்ணனையும் மீன் பிடிக்க கடலுக்கே அனுப்பி விட்டுருக்கலாம்லம்மா. நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. எங்க ராதிகா, நானும் உங்க அண்ணன்காரன்ட்ட படிக்கலாம் வேணாம்டா, கடலுக்கு போய் வேலையை பாருடான்னு சொல்லத்தேன் செஞ்சேன். எனக்குலாம் அது செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டேன். நான் படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு எவ்வளவோ படிச்சு இப்ப பாரு ஒரு கம்பெனில போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுவே மீன் பிடிச்சிருந்தா அவன் தான் முதலாளி. இப்ப மீன் பிடிக்கிறவங்க பெரிய பணக்காரவங்களா இருக்காங்க. ஆமாம்மா, கடலுக்கு போய் அண்ணன் மட்டும் மீன் பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் தினமும் மீன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு 7 நாளும் சாப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா மீன். சரி மக்கா, சாப்பிடு மீனை. என்னடா இது, ராதிகா இங்க உட்காந்துக்கிட்டு பொரிச்ச மீனை தின்னுக்கிட்டு இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி தானே புருஷ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. அடியே வளர்ந்த மாடே, எம்பட்டு நேரமா ஊரை சுத்திட்டு இப்பதான் வர. அறிவில்லை அடி உனக்கு. வீடு வாசல்ல இருக்குன்னு நினைப்பே இருக்காது போல இருக்கு. அத்தே, அது ஏம்மா அண்ணி வந்ததும் வராததும் ஏமாத்திட்டுற? சாரிட்டி ராதிகா, காலையில போனத பொழுது அடைஞ்சதே வர. என்னத்த சொல்ல? அத்தே, நான் ஒண்ணு ஊரா போய் சுத்தலாம் இல்லத்தே, கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். என்னது, கோயிலுக்கு போயிட்டு வரியா? எந்த காலத்துல நீ கோயிலுக்கு போன? இத நான் நம்பணும்.
உண்மைக்குமே கோயிலுக்கு தாத்தே போயிட்டு வரேன். கோயில்ல கூட்டம் கொஞ்சம் சாஸ்தி, அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சுதே. ராதிகா நல்லா இருக்கியாமா? எப்ப வந்த? அண்ணி நான் மத்தியானமே வந்துட்டேன். நீங்க இப்பதே வரீங்க. ஏட்டி நண்டு அவிச்சு வச்சிருக்கேன், போய் தாளிச்சு விடுப்பா. தானே வந்ததும் வராததும் வேலையை சொல்றதுக்கு தானே ஆளு. என்னால எல்லாம் வேலை செய்யவே முடியாது. தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமாட்டி செய்கிறேன். நீங்க அந்த நண்டை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைங்க.